எப்படி நான் பேசுறது? அழுதனா உனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீ நல்லா மாதிரி பேச. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜியோ ஹாட்ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ப்ரோமோலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் ஆன ஒரு ப்ரோமோவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் கமருதீனை பற்றி அரோரா பேசிகிட்டு இருக்காங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க? துஷார் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த துஷாரை வந்து விஜய் சேதுபதி மானக்கேடா அவ்வளோ கேள்வி கேட்டாருங்க. இவன் திருந்தவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டான். நீங்கள் வேணா பாருங்க, இவன் வந்து இன்னும் 2 வாரம் தாங்கிறதே பெரிய விஷயம். இன்னும் பேரை கெடுத்துட்டு இவன் வெளியே போவான் பாருங்களேன். இவன் அரோரா பின்னாடி சுற்றுற வரைக்கும் உருப்படவே மாட்டான். அது மட்டும் தெளிவாக தெரியுது. சரி, அரோரா இதில் என்ன பேசுகிறாங்கன்றதை பற்றி பார்ப்போம். அரோரா என்ன பேசுகிறாங்கன்னா, கமருதீன் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தான், நேற்று வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தான். ஆனால் நான் பேசுறதை நிறுத்தினதுக்கப்புறம் என்னை பற்றியே தப்பாக பேசுகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, தப்பாக பேசுனது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதை யார் சொன்னா? அவர் என்ன அப்படி தப்பாக பேசினாரு? இந்த கேள்விலாம் இருக்கா? மொதல் விஷயம், கமருதீனுக்கு நேற்று கோவம் வந்ததுக்கு ரீசன் இருக்கானா? ரீசன் இருக்குங்க. ஆதிரை மேலே தான் அவருக்கு கோவம் வந்தது. ஏன்னா ஆதிரை வெளியே நடந்த விஷயத்த அரோரா கிட்ட சொல்லியிருக்காங்க. அரோரா வந்து கமருதீன் கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ கமருதீனுக்கு தெரிஞ்சிருச்சு. முதல்ல கமருதீனுக்கு கோவம் வந்தது அரோரா ஆதிரை மேலே தான். ஆதிரை மேலே தான் அந்த கோவத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அப்போ அரோரா நிறுத்து கமருதீன்னு தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு வார்த்தையை விட்டாங்க. அது என்ன தெரியுமா? ஆதிரை உன்னை பற்றி சொன்னான், நான் அப்போ அதெல்லாம் இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ சொல்கிறேன், அவள் உன்னை பற்றி சொன்ன எல்லாமே சரிதான் கமருதீன் அப்படின்ற மாதிரி சினிமா டைலாக் மாதிரி ஒரு டைலாக் பேசுனீங்கல்ல, அப்படி பேசினா அவருக்கு கடுப்பாகாதா? ஏற்கனவே ஆதிரை நம்மளை பற்றி ஒரு தப்பான விஷயத்த சொல்லியிருக்கா. எல்லாரும் பார்த்தோம் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நான் கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கா. நீ அதை ஆமான்ற மாதிரிலாம் நீ சொல்ல வர்றது இருக்கு. ஆதிரை சொன்னது உண்மைதான் போலன்னு கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்ற. அந்த வார்த்தையை சொன்னதுல அவர் அப்செட் ஆயிட்டாரு, உங்ககிட்ட பேசாம இருப்பாரு. அரோராவை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ற தப்பு தெரியாதான், ஆதிரை பண்ற தப்பு தெரியாதான். ஆனா கமருதீன் தப்பு பண்றாராம். கமருதீன் மரியாதை இல்லாம பேசுறாரு, அதெல்லாம் தப்பு தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா இந்த விஷயத்துல கமருதீன் எந்த ஒரு தப்புமே பண்ணல. இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட கோவப்படாம கொஞ்சம் பேசிட்டு இருப்பாரா? அப்படி பார்த்தாலுமே சரி, ஆதிரை மேலதான் அவர் கோவப்பட்டாரு, அரோரா மேல கோவமே படல. இந்த அரோரா உள்ள ஸ்கோர் பண்றேன், ஏன்னா நம்ம வேஷம் வெளியே வந்துருச்சு, ஸ்கோர் பண்ணி எப்படியாவது மேனேஜ் பண்ணி இந்த பிரச்சனையை அமைக்கலான்னு பார்த்தாங்க. அவர் அமுக்க விடாம கொஞ்சம் பெரிய பிரச்சனையா மாத்திட்டாரு. இன்னமும் இந்த ஆதிரை திருந்தலங்க. இந்த அரோரா இந்த மாதிரிலாம் பேசிட்டு லைட்டா அழுகுறாங்க. அதுக்கு ஆதிரை ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீ அழுதுன்னு வச்சுக்கோ, நான் உன்னை அடிச்சிருவேன், ஏன்னா நீ அழுகுற அளவுக்குலாம் அவன் ஒர்த்தே கிடையாதுன்ட்டு. ஒருத்தரோட ஒர்த்தை முடிவு பண்றது நீ முதல்ல ஒர்த்தா? நீ பேசுனதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும் லைவ்ல. இந்த ஆதிரை என்ன தெரியுமாங்க பேசி வச்சுட்டு இருக்கு? வெளியே ஆதிரைக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா. அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, ஆனா இவங்க எஃப்ஜே பின்னாடி இப்படி சுத்திட்டு இருப்பாங்களாம். என்னன்னா அதை பத்தி துஷார் கேட்குறான், வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருந்தோம் நீ இங்கே எஃப்ஜே கூட க்ளோஸாக இருக்கியன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறான். டே, நானும் பொண்ணு தான்டா, எனக்கும் கொஞ்சம், அதாவது இது லவ் எல்லாம் கிடையாதுடா, சும்மா நெருக்கமாக இருக்கிறதுக்காக பண்ணுறேன்ட்டு. இதுக்கு என்ன அர்த்தங்க நீங்களே சொல்லுங்களேன். ஆதிரை பேசுனதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, இங்கே எஃப்ஜே கூட சும்மா க்ளோஸாக பழகிட்டு இருக்காங்களாம். எங்க இவங்க உள்ள பண்ணுற அட்டூழியத்தை நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. லவ்வர்ஸ் கூட அவ்வளோ நெருக்கமாக இருக்க மாட்டாங்கங்க, ஆனால் 2 பேருமே அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க. ஆனால் மேடத்துக்கு வெளியே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா. அந்த பாய் ஃப்ரெண்டு நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவன் ஒவ்வொரு நாளும் என்ன எப்படி தூக்கம் வரும் அவனுக்கு? வெளியே வந்தோன்னே பலார்னு கண்ணத்துலேயே ஒரு அறை விட்டு, இதுக்கப்புறம் அவன் சங்காஸ்தமே வேணாம் தாயே போன்ற மாதிரி தான் அனுப்பி வைப்பான். அந்த மாதிரி தான் இந்த ஆதிரை பண்ணிட்டு இருக்கு. இந்த அழகில் கமருதீன் கேரக்டர் மோசம்ன்ற மாதிரி இது பேசிட்டு இருக்கு. அவனுக்காகலாம் அளவே அழாத, அவன்லாம் அதுக்கு ஒர்த்தே இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்கு. கமருதீனை அந்த 2 வருஷத்துல நடந்ததுல ஆதிரை வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கணுங்க. அப்பதான் இந்த ஆதிரைக்கு புத்தி வரும். இந்த ஆதிரை கமருதீனை பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கல்ல, அதே மாதிரி கமருதீன் என்னைக்காவது ஒரு நாள் ஆதிரையை பத்தின விஷயத்த சொல்லுவாருன்னு தான் எனக்கு தோணுது. பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம்.